வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 47. முத்துக்குமரன் அந்த இரத்த ஆற்றின் எதிரில் சகல புலன்களும் ஓய்ந்து போய் நின்றான். என்ன கொடூரம் இது! எதற்காக அறியா குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளையும் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்? இது என்ன நியாயம்? என்ன சண்டை? என்ன தர்மம்? வைராகி, என்ன இப்படி கொள்றாங்களே? சண்டைன்னா அப்படிதான்டா முத்து. அவங்க எத்தனை நம்ம கொன்னிருக்காங்க தெரியுமா? அலகாபாத், பனாரஸ் எல்லாம் மரத்துக்கு மரம் தொங்குதான். இருந்தும் பெண் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் இந்த மாதிரி கொள்றது அநியாயம். இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. சண்டையில எல்லாம் நியாயம்தான். கொலை நியாயம், ரத்தம் நியாயம், கற்பழிப்பு கூட நியாயம்தான். வைராகி, வாங்க போயிடலாம். எனக்கு தாங்கல. மக்கிதுரை, எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. அவன் உன் அப்பனை கொன்னவன். உன் பழி என்ன ஆவறது? அது என்னவோ ஆவட்டும். எனக்கு தொண்டை வர பரிதாபம் அடைச்சிருக்கு. யாருக்கு? இந்த வெள்ளைக்கார சனங்களுக்கு. இதை பாரு முத்து, நீ ஒரு பக்கம்தான் பார்த்திருக்க. அவங்க செஞ்ச கொடுமைகளை பார்க்கல. எனக்கு எதுவும் இனிமே பார்க்க வேண்டாம். பேசாம ஊரை பார்க்க போய் சேர்ந்தா சரி. நல்ல வேளை தமிழில் பேசுற. அவங்க பாஷையில இதை சொல்லியிருந்த இந்த நிமிஷமே கொண்டு போட்டிருப்பாங்க. முத்துக்குமரன் ஆற்றோரத்தில் பார்த்து கொண்டிருக்க நூற்றுக்கணக்கான ஆங்கிலேய பெண்களையும் குழந்தைகளையும் வரிசையாக நடத்தி அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். இவங்களை எங்க கொண்டுட்டு போறாங்க தெரியல. எங்கேயோ ஒரு சின்ன வீட்டுல கொண்டு அடைக்க போறாங்களாம். ஐயோ பாவமே, கொன்றுவாங்களா தெரியல. கொன்னு போட்டா ஆச்சரியப்படக்கூடாது. முத்துக்குமரன் கலவரத்துடன் ஆற்றோரமாக நடந்தான். ஆடு மாடுகளைப் போல் ஆங்கிலேய சீமாட்டிகளை விரட்டி அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். வெறுத்து போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து வானம் பார்த்தான். கருப்பாக புகைப்படலம் இன்னும் தயங்கி கொண்டிருந்தது. கந்தக வாசனை போகவில்லை. அந்த இடத்தில் சற்று நேரம் முன் நிகழ்ந்த கோர சம்பவங்களுக்கு சாட்சியாக நொண்டிப்படகு மட்டும் ஆடி அசைந்து கொண்டிருந்தது. தூரத்தே மண்டபம் ஒன்று தெரிந்தது. அதிலிருந்து மெல்லிய ஓலம் கேட்டது. முத்துக்குமரன் அந்த திசையில் சென்றான். மண்டபத்தை அணுக சப்தம் வலுத்தது. ஒரு பெண் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ என்று அலறிக்கொண்டிருந்தாள். முத்துக்குமரன் விரைந்தான். மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு கிணறு தெரிந்தது. மாமர நிழலில் தண்ணீர் சக்கரம் தெரிந்தது. மண்டபத்தின் முன்பகுதி இங்கிருந்து தெரியவில்லை. முத்துக்குமரன் மூளை திரும்பியதும் திகைத்தான். ஒரு சிப்பாய் நின்று கொண்டிருக்க அவன் கால் பரப்பின் இடையில் அந்த ஆங்கிலேய பெண் துவண்டு விழுந்திருந்தாள். அவள் உடைகள் அலங்கோலமாக இருந்தன. சிப்பாய் சிரித்து கொண்டிருந்தான். அந்த பெண்ணின் செக்கச்சிவந்த மார்பகங்களில் இரத்த காயங்கள் இருந்தன. வயிற்றில் கொத்தாக துணியை பிடித்து கொண்டு கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருக்கும் மானத்தினை பாதுகாக்க முயன்று கொண்டிருந்தாள். ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ! சிப்பாய் துப்பாக்கியின் பின்புறத்தால் அவள் இடுப்பில் குத்த ஓங்கினான். முத்துக்குமரன் பாய்ந்து தடுத்து, விட்டுடுங்க பொம்பளைங்க, விட்டுடுங்க என்று அலறினான். கோனோத்தும் என்று திரும்பி பார்த்தான் அந்த சிப்பாய். அவன் மீசை ஓரத்தில் இரத்தம் உறைந்திருந்தது. தலை கலைந்திருந்தது. எமிலி அந்த சந்தர்ப்பத்தில் உருண்டு தன் மார்பை மறைத்து கொண்டு தப்பிக்க முற்பட்டாள். சிப்பாய் அவள் கையை மிதித்தான். அலறினாள். துப்பாக்கியை குறிப்பார்த்தான் முத்துக்குமரன் மேல். வேண்டாம்ப்பா, எதுக்கு சுடுற? இந்த பொம்பளைய விட்டுறத்தானே சொல்றேன். அந்த சிப்பாய்க்கு முத்துக்குமரன் சொல்வது ஏதும் புரியாமல் ஒருவித கிறக்கத்திலும் காமமும் கொலையும் கலந்த இச்சையிலும் அவன் கவனம் சற்று விலக முத்துக்குமரன் கன நேரத்தில் அவன் மேல் பாய்ந்து துப்பாக்கி முனையை பிடித்து கொண்டு விட சிப்பாய் தாறுமாறாக சுட்டான். மண்டபத்தின் மேற்கூரை காரை உதிர்ந்தது. எமிலி எழுந்துவிட 2 பேரும் கீழே விழுந்தார்கள், புரண்டார்கள். முத்துக்குமரன் கால் போன போக்கில் உதைத்தான். எங்கே பட்டது என்று தெரியவில்லை. சமாளித்து எழுந்து முத்துக்குமரன் மேல் படர்ந்த அவன் கழுத்தில் விரல் வைத்து பலங்கொண்ட மட்டில் அழுத்த மூச்சு திணறலில் தவித்தான் சிப்பாய். தன் துப்பாக்கியை நேர்படுத்தி அவனை சுட முயல்வதற்குள் எமிலி தன் வெட்கத்தை மறந்து அவன் மேல் பாறாங்கல்லை எறிய முயற்சிக்க குறி தவறி போய் முத்து சடுதியில் எழுந்து
அவன் மார்பில் முட்ட மல்லாந்து விழுந்தவனை நெஞ்சில் மிதித்து கொண்டு, நீங்க ஓடி போயிருங்கம்மா என்று எமிலியை பார்த்து சொன்னான். கீழே விழுந்த துப்பாக்கியை சிப்பாயின் நெஞ்சில் வைத்தான். எமிலி தூணின் பின்புறத்தில் இருந்து எட்டி பார்த்து, டோன்ட் என்றாள். கொல்லாதே என்று கண்களால் கெஞ்சினாள். முத்துக்குமரன் சற்று யோசித்து கீழே கிடந்தவனை எழுந்திருக்க முடியாதவாறு உதைத்துவிட்டு, பொழைச்சு போடா, வாங்கம்மா என்றான். எமிலி தன் உடைகளை சரி செய்து கொண்டாள். முத்துக்குமரன் தந்த மேல் துண்டை மார்பில் போட்டுக்கொண்டு மௌனமாக அவன் பின் சென்றாள். சற்று தூரம் விரைவாக நடந்தார்கள். தூரத்தில் சென்று கொண்டிருந்த சிப்பாய் வரிசையை பார்த்து அவளை ஒரு மரத்தின் பின் ஒளிந்து கொள்ள சொன்னான். யாராவது பார்த்தாங்கன்னா 2 பேருக்கும் ஆபத்து, இங்கே இருங்க என்று பலத்த அபிநயத்துடன் சொல்லி போனான். எமிலி மரத்தின் கீழ் சோர்ந்து உட்கார்ந்தாள். மனசுக்குள் கடவுளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்தாள். முத்துக்குமரனை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. இவன் கெட்டவன் இல்லை, இவன் கண்களில் கருணை தெரிகிறது. கடவுள் என்னை காப்பாற்றத்தான் இவனை அனுப்பியிருக்கிறார். இப்போது என்னால் துணி இல்லாமல் செல்ல முடியாது. அவன் எங்கேயோ போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறான். வரும் வரை காத்திருக்கலாம். மண்டபத்தை பார்த்தாள். அந்த சிப்பாயுடன் நடந்தது கெட்ட கனவு போல் இருந்தது. தன்னை கவர்ந்து குதிரை மேல் இழுத்து கொண்டு சென்று மேட்டிலும் பள்ளத்திலும் அவளை கடத்தி கொண்டு குதிரையை புறக்கணித்து அவளை பிரித்து இழுத்து சென்று மண்டபத்துக்குள் வீழ்த்தி அவள் நடுமார்பில் அடர்த்தியாக கைகளை பரப்பி ஏற்கனவே கிழிந்திருந்த தன் உடையை கிழித்து, வேண்டா, நினைக்காத, இப்போது தப்பித்து விட்டேன். எமிலி விசித்து விசித்து அழுதாள். இன்னும் என்ன என்ன பாக்கி இருக்கிறதோ? வாங்க பைராகி, அந்த அம்மா பேசுறது புரியவே இல்லை. ஏய், எதுக்குடா வம்பு? எமிலி மர விளிம்பிலிருந்து எட்டி பார்த்து அந்த 2 முகங்களையும் பார்த்தாள். முத்துக்குமரனை பார்த்து புன்னகைத்தாள். டேய் வெள்ளக்காரிடா. ஆமா பைராகி. இவளை போய் காப்பாத்தினியா? ஆமா. இப்ப இவளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? அதை நீங்க தான் சொல்லணும். சரியா போச்சு டேய், உங்களோட ரோதனையா போச்சு. பாவம் இந்த பொம்பளை. ஒரு சிப்பாய் இவங்களை மானத்தை வாங்க இருந்தான். அவனை கொன்னுட்டியா? இல்லை, நல்லா அடிச்சு போட்டுட்டேன். 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. டேய், நீ யார் கட்சி? வெள்ளைக்காரங்கட்சியா இல்லை கருப்பு கட்சியா? மனசாட்சியுடைய கட்சி. அதெல்லாம் கூடாது. இந்த அம்மாவை இங்கே விட்டுட்டு போனா யாராவது பார்த்தாக்கா ஆபத்து. உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே, கொஞ்சம் விசாரியேன். பார்க்கலாம். பைராகி அவள் அருகில் சென்று எமிலியை பார்த்து, வாட் நேம் என்றார். எமிலி, எமிலி மெக்கின்சி. மெக்கின்சி? வேர் யூ கம் ஃப்ரம்? மெட்ராஸ். டேய், கும்பிட போன தெய்வம்டா முத்து. என்னங்கய்யா? இது யார் தெரியுமா? மக்கிதுரையோட சம்சாரம். அட, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. இதை அழைச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான். நீ ஒன்று செய்யி. பகல் வேளையில் இதை உள்ளே கொண்டு போக முடியாது. ராத்திரி தான் முடியும். அதுவும் மூஞ்சில கறி தீட்டி தான். நான் வேற ஏற்பாடு செய்கிற வரைக்கும் நீ இது கூட இரு. ஊருக்குள்ளே போய் பூஞ்சோலையே அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் இதை மற்ற பேர் கண்ணில் படாமல் மட்டைகளில் ஒளிச்சு வச்சிரு. அம்மா துரசாணி அம்மா, யூ கோ வித் திஸ் மேன், ஹீ வெரி குட். மக்கிதுரையே உன் காலில் விழ வைக்கிறேன் பாரு என்றார் பைராகி. இத்துடன் 47வது அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்து 48வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.